ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரேஸ்பேக் தமிழ். நான் உங்கள் பிரவீன். வெறும் 200 ரூபா இருந்தால் போதும் சென்னையை முழுசாக சுற்றி பார்க்கலான்னு சொன்னால் நம்புவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. எஸ், முடியும். அதுக்காகவே நம்ம தமிழ்நாடு டூரிசம் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்விட்ச்சு, என்ஆர்ஐ, அப்புறம் அசோக் லேலாண்ட் இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பஸ்ஸை வந்து டொனேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸை டபுள் டெக்கர் பஸ்ஸாக ரெடி பண்ணி சென்னையை முழுசாக 200 ரூபாய்க்கு சுற்றி பார்க்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு டூரிசம். ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ட்ரைஸ்பேக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக இந்த ஸ்விட்ச் பற்றி நம்ம சொல்லணும்னா, ஸ்விட்சுன்றது இந்த பஸ்ஸுடைய நிறுவனம். ஏற்கனவே நம்ம எம்டிசியில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் சென்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் அதே ஸ்விட்ச் பஸ் தான் வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. பட் இதில் என்ன ஒரு அடிஷ்னலான அப்கிரேட்னா, நமக்கு மேலே ஒரு டெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழித்து டபுள் டெக்கர் வந்து கம்மிங் பேக் டு சென்னை, கம்மிங் பேக் டு மெட்ராஸ், கம்மிங் பேக் டு இந்தியானே சொல்லலாம். அதுவும் இந்தியாவிலேயே முதல் எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ் இந்த பஸ் தான். ஸோ அது வந்து தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு டூரிசம்க்கு அந்த பஸ் வந்தது வந்து ஒரு பெருமையான விஷயம்னே சொல்லலாம். அண்ட் அந்த பஸ்ஸை எந்த அளவுக்கு இவங்க வந்து அப்கிரேட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்றத அப்படியே 1 by 1 பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் ஃபேஷியாக எடுத்துப்போம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியாக எடுத்துக்கிட்டோன்னா மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கலாம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் டெக்குக்கு கிளாஸில் தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே இருக்கவங்களும் நல்ல ஒரு வைடரான வியூ பார்க்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட்லேயே அவங்களுக்கு சீட்ஸுமே இருக்குது அண்ட் ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் வியூவும் பார்க்க முடியும், சைட் வியூவும் பார்க்க முடியும். அதிகமாக டிமாண்டுமே அந்த சீட்டுக்கு தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து 360 டிகிரிலையுமே வியூ பார்க்க முடியும் மிரரில். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து விண்ட்ஷீல்ட் கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 2 அயன் ராட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, வெஹிக்கிளுடைய ஹைட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.7 மீட்டர்ஸ் வந்து வெஹிக்கிளுடைய ஹைட்டு. அதாவது அடிஷ்னலாக வந்து நமக்கு அந்த அப்பர் டெக் போட்டனால ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிரைவரால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஓட்டும்போது. இப்போ வந்து ஒரு நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு மரம் இருக்குது, மரத்தோட கிளை வருதுன்னா அவரால் வந்து அந்த ஹைட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் மிஸ்ஸும் ஆகலாம். அதுக்காக சேஃப்டியாக தான் வந்து இந்த 2 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் சப்போஸ் நம்ம வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் மர கிளைகளோ ஏதாவது வந்து குறுக்கால வருதுன்னும் போது அந்த ராடு தான் முதல்ல இம்பாக்ட் கொடுக்கும். டிரைவர் வந்து அலர்ட் ஆகி நிறுத்திடுவார். ஸோ அந்த ராடை வந்து டிரைவரால் உள்ளேருந்து பார்க்கவும் முடியும், அந்த எட்ஜை மட்டும். ஸோ அதை வச்சு அவரால் ஒரு கணிப்பும் இருக்கும் மேலே வந்து சேஃபாக இருக்காங்கன்ட்டு. இது இல்லாமல் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம உள்ளே போனதும் பேசலாம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கே எல்இடி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டூரிசம்ன்றனால டோட்டலாக ஒரு 28லேருந்து 30 இடங்களுக்கு வந்து சென்னைக்குள்ளே எல்லா இடத்துக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ட்ராவல் பண்ணோம். அதில் எந்தெந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்குன்றத ஒரு நேம் போர்டு வரும், அப்புறம் தமிழ்நாடு டூரிசம் வரும், வெல்கம் போர்டு, இது மாதிரி எல்இடியில் வந்து லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நமக்கு வந்து 2 பக்கமே வந்து ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைடு விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் வியூ பண்ணுற மாதிரி சைடு மிரர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் வந்து கண்காணிப்பிலே இருக்கணும் டிரைவருக்குன்றனால கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு பலகை ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பிராண்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி டிடிடிசின்னு சொல்லிட்டு டீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதே வந்து அப்படியே தமிழில் வந்து இங்கே டீக்கர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்விட்சுடைய பிராண்ட் நேம் வந்துடுது அந்த எலக்ட்ரிக் கலர்லேயே வந்து அந்த IW அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3M ஸ்டிக்கர்ஸில். இது தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ்லேயே வாஷர்ஸுமே இன்பில்ட்டாக வந்துடுது. அண்ட் எல்இடியில் தான் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லைட்ஸுமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ அப்படியே சைட் வியூ எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேசிவாக இருக்குது. ஒன் ஆஃப் தி ஐகானிக் பஸ், விண்டேஜ் பஸ்ஸு, டபுள் டெக்கர் திருப்பி கிளம்பி இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ இருக்கும்போது அது வந்து எம்டிசியில் ஆக்சுவலி வரப்போகுது. நமக்கு வந்து விண்டேஜ் பஸ்ஸு டபுள் டெக்கர் எப்படி இருந்ததோ அதே பஸ்ஸு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க போது எம்டிசிலேருந்து 20 பஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு டூரிசம் பஸ். இது வந்து சென்னையை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும். இப்போ நீங்கள் 1 டேயில் வர்றீங்க, சென்னை பக்கம் ஏதாவது வேலையாக வரீங்க, உங்களுக்கு வந்து சென்னையை வந்து அங்கங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பஸ்ஸில் வந்து சுற்றி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 28லேருந்து 30 இடத்த கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஃபார் அடல்ட், சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 AM ஒரு ஸ்லாட் இருக்குது, அதுக்கப்புறம் மதியம் 3 மணிக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது,
2 hours ஜர்னி. இதில் 2 hours இந்த 30 இடத்தையுமே கவர் பண்ணி திருப்பி ஏற்றின இடத்துல இறக்கிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசமோடைய ஆஃபீஸில் தான், நம்மளுடைய மவுண்ட் ரோடு கிட்ட வல்லஜா ரோட்டில் தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டுமே அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் தீவுத்திடல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து 6 o'clock வந்து ஒரு ட்ரிப் இருக்குது. அது ஷார்ட்டர் ட்ரிப், ஒரு 4 இடம் 5 இடம், சென்ட்ரலு, அப்புறம் எக்மோர் மியூசியம், இப்படி ஒரு 4-5 இடம் மட்டும்தான் போயிட்டு வரோம். அது வந்து ரொம்பவே ஷார்ட்டர் ட்ரிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா, முதல்ல நம்ம தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட்டில் போயிட்டு இந்த பஸ்ஸுக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கணும். ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கிடையாது, ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த 7 மணி ஸ்லாட்டோ 3 மணி ஸ்லாட்டோ அதை நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணி உங்களுக்கான சீட்டுமே வந்து அதில் சீட் நம்பர் காட்டும். சீட்டுமே நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரைஸஸ் வந்து எல்லா சீட்டுக்குமே ஈக்குவல் தான், சேஞ்சஸ் இல்லை. ஸோ யார் வந்து ஃபஸ்ட் கம்மோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயினான விண்டோ சீட்டை வந்து பிடிச்சிக்க முடியும், அதாவது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் சீட்டை வந்து பிடிச்சிக்க முடியும். ஏன்னா டபுள் டெக்கர்னாவே அதுதான் ஹைலைட்டு. இன்னொன்று அதிகமான டிமாண்டுமே வந்து நமக்கு அப்பர் டெக்குக்கான சீட்ஸ் தான், அதுதான் ரொம்பவே டிமாண்டு. ஸோ அதுவுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அதை புக் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட் தான். ஈவினிங் 6 மணிக்கு தீவுத்திடல் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தீவுத்திடலுக்கே வந்து அந்த ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்க்கே வந்து அங்கேயே டைரெக்டாக நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இருக்கிற 30 ஸ்டாப்லையுமே எங்கேயுமே வெஹிக்கிள் நிறுத்த மாட்டாங்க, அங்கேயும் ஏற்றிக்கவும் மாட்டாங்க ஆட்களை. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அதே தான் எண்டிங் பாயிண்ட்டும். அந்த 30 இடத்த கவர் தான் பண்ணும், எங்கேயும் இறங்கலாம் முடியாது. வெஹிக்கிள் பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இதுதான், யாராவது வந்து வேலையாக சென்னை பக்கம் வரீங்க, ஒரு நாளில் சுற்றி பார்க்கணுன்னா அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ சைட் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ் பாரம்பரியத்தை கன்வே பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாக டீகேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீகேஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னா, ஃப்ரண்ட் அண்ட் எண்ட்லலாம் வந்து இந்த ஒரு கோலம் மாதிரி, இந்த ஒரு பூ மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் தமிழ் வாழ்க, ஸோ நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு டீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மேலே வந்து அந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவங்களுடைய இது. அண்ட் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த பறை அடிக்கிறது, ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்து நம்ம செக்ரட்டேரியட்டு, சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வந்து பெரிய கோயில், பரதநாட்டியம், திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி, இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தமிழை வந்து என்னெல்லாம் வந்து போற்றும் வகையில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த டூரிசம் பர்பஸ்க்காக, இது டூரிசம் வெஹிக்கிள்ன்றதை கன்வே பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல EIV22ன்னு சொல்லிட்டு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸுடைய மாடல் வந்து EIV22. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும், லோவர் அண்ட் அப்பர் டெக்குன்னு சொல்லிட்டு. ஓவராலாக 63 பேர். ஸோ அப்படியே நீங்கள் கவனிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக டீக்கராக இருக்குது, கதவு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து 2வது கதவு, ரியர் டோர் இது. ஸோ இதுலேருந்து ஓப்பன் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்ஸ்டார்ஸ்க்கு ஏற முடியும். அங்கே வந்து பறை அடிக்கிற டீக்கர் பார்த்தோம்னாலே அது வந்து ஃப்ரண்ட் டோரு, அதுலேருந்து ஏறி நம்ம வந்து கீழே வர முடியும். ஆக்சுவலி மேலே அப்ஸ்டார்ஸ் போகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஏறிக்க முடியும். ரியர் வியூ எடுத்துப்போம். ரியர் வியூவில் பார்த்தோம்னா நமக்கு மேலே ஆஸ் யூஷுவல் அந்த எல்இடி போர்டு கொடுத்துட்றாங்க. எந்த வெல்கம் போர்டு, அந்த டிடிடி அந்த இதெல்லாமே வந்துடும் எல்இடியில். அது கீழே பார்த்தீங்கன்னா டொனேட்டட் பை அசோக் லேலண்ட் ஸ்விட்ச் அண்ட் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன NRIs அவங்களாம் வந்து இந்த வெஹிக்கிளை டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸை. ஸோ இந்த ஒரு பஸ்ஸு தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு டூரிசம் வந்து இன்னொரு பஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு, அதனால வந்து இன்னொரு பஸ்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி வெஹிக்கிளுடைய இந்த போர்ஷனுக்கு வந்தோம்னா இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதோடைய சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்க முடியும். சேம் கார்கள்லாம் வர மாதிரி பஸ்ஸுங்களுக்கும் CCS2 போர்ட் தான், அதே CCS2 போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளை வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ நம்ம தமிழ்நாடு டூரிசம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஸ் டிப்போலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள TTDC EV சார்ஜிங் சொல்லிட்டு பவர் சார்ஜர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோவாட் வந்து பவர் வந்து சார்ஜ் பண்ண முடியும். வித்தின் ஒரு 1.5 ஹவரில் 20 to 80% வந்து சார்ஜ் ஆகிடும். ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு கொடுக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா கூட அரௌண்ட் 150+ வந்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணாங்களான்னா அதான் கிடையாது. ஏன்னா ஆஸ் பர் ரூல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து 70லேயே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிரைவ் பண்ணுறது என்னவோ சிட்டியில் மட்டும்தான் அப்படின்றதுக்காக 30 கிராஸ் பண்ணுறதே அதிகம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிட்டியில் வந்து டிராஃபிக் இருக்கும் அண்டு ரோட் பாத்தோல்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அதே மாதிரி 30 ஸ்டாப்ஸ் ட்ராவல் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 கிராஸ் பண்ணுறதே அதிகம். அந்த 30 km தான் வந்து நாங்கள் டிரைவ் பண்ணுவோம்.
அதுவே பீக் டைம் ஈவினிங் 6க்குலாம் கிளம்புறோம்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும். அப்போல்லாம் வந்து 20 தாண்டதே அதிகம். அந்த மாதிரி பொறுமையாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் வந்து எங்களுக்கு ரூல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஓட்டும் போது வந்து அவங்க டெய்லியும் வந்து ப்ரீ செக் பண்ணிடுறாங்க வெஹிக்கிள் போகிறதுக்கு முன்னாடி. அதனால சார்ஜ் இல்லாட்டி சார்ஜ் பண்ணிடுறாங்க 100%. பட் அட்வைசரி என்னன்னா ஒரு 20 to 30% வரும்போது தான் வந்து அகெயின் சார்ஜ் பண்ணுறது நல்லது. பட் அவங்க வந்து 50லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணி அது வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கிறாங்க சார்ஜ். இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான டோர்ஸ். என்னன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ளோர் பேட்டரி தான் வரும். பேட்டரி வந்து ஃப்ளோரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது கனெக்ஷன் வேணும், ஏதாவது செக் பண்ணோன்னா அவங்க வந்து இந்த டோர்ஸ் வந்து 3 டோர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான ஸ்டெப்ஸ் வந்துடுது. அண்ட் இதுதான் வந்து டிரைவர் கேபின். ஸோ டிரைவருக்கான டோர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிரைவர் ஈஸியாக ஏறிக்கலாம். அவருக்குமே வந்து ஈஸியாக ஏறுறதுக்கான 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இண்டிகேட்டர்ஸ். நான் இதுதான் சொன்னேன், 180 டிகிரியில் பார்க்கக்கூடிய வந்து ஒரு வைடான மிரர். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பெருசு தேவையில்லை, அவருக்கு இங்கே தான் தேவை டிரைவரை பொறுத்தவரை. ஸோ ஓவராலாக வந்து எக்ஸ்டீரியர் லுக் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர்ல என்னெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஏறும்போது ஸ்டெப்ஸுக்கிட்டே வந்து அந்த வெஹிக்கிளோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் வின் நம்பரு, அப்புறம் வந்து கிராஸ் வெயிட் என்ன, அப்புறம் மோட்டார் நம்பரு, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சேசிஸ் டைப்பு எல்லாமே. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா பஸ்லையும் வரும். நம்ம இதுலேயுமே பார்த்துருந்தோம் வோல்வோலையும். ஸோ டிரைவர் சீட்டுக்கு வந்தோன்னா நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த 180 டிகிரியில் வைடரான வியூ வந்து கிடைக்குது. ஸோ இங்கேயுமே வந்து என்னால் வந்து எட்ஜு வெஹிக்கிளுடைய ரைட் சைடு எட்ஜ் வரைக்கும் பார்க்க முடியுது இந்த மிரரில். அண்ட் இந்த மிரரில் வந்து ஃப்ரண்ட்டில், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு பம்பர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரில் செட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இது எலக்ட்ரிக், இதில் வந்து க்ளோஸ்டு கிரில்ஸாக தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதோடைய எட்ஜ் வந்து கீழே வர தெரியுது, அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து இந்த மிரர் வந்து கவர் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட் மிரர் வந்து அந்த எட்ஜ் வர ஃபுல்லாக கவர் பண்ணதுனால 180 டிகிரியில் ஃபுல்லாக பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஸ்பிளே பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே தான் வந்து கேமரா டிஸ்பிளே. அதாவது வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கேமராஸ் இருக்குது. ஒரு கேமரா ரிவர்ஸ் பார்க்கறதுக்காக, வெஹிக்கிள் ரிவர்ஸ் எடுத்தோம்னா ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகும். மீதி இருக்க 4மே பார்த்தீங்கன்னா லோவர் டெக்கில் 2 கேமரா, அப்பர் டெக்கில் 2 கேமரா. ஸோ வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பேசஞ்சர்ஸை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக என்ன நடக்குது, அப்பர் டெக்கில் என்ன நடக்குது, யாராவது திடீர்னு சண்டை போட்டாங்கன்னா அதெல்லாம் இஷ்யூ ஆகும் இல்லையா, அப்போல்லாம் உடனே பஸ்ஸை ஓரம் நிறுத்தி இவங்க போய் அவங்கள இறக்கணும், அந்த வேலைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி லோவர் டெக்கில் என்ன நடக்குது, சடனாக ஏதாவது பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக, டிரைவருடைய கண் பார்வையிலே இருக்கணுன்றதுக்காக இந்த மானிட்டர் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்பர் டெக்கில் 2 கேமரா, லோவர் டெக்கில் 2 கேமரா, அந்த ரிவர்ஸ் கேமரான்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கேமராவோட வீடியோஸ் இங்கே ப்ளே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் வந்து கியரு. ஆக்சுவலி நம்ம வந்து கியர் வந்து நாப் டைப்பில், ரொட்டேட்டபிள் டைப்பில் தான் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர், நியூட்ரல், ரிவர்ஸு, அப்புறம் எமர்ஜென்சி பிரேக்கிங்கு, இதெல்லாமே வந்து பட்டன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். எந்த கியரில் இருக்குன்றதையும் இங்கே சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த கியரில் இருக்குன்றதையும் காட்டிடும். அப்புறம் பேட்டரி கட் ஆஃப்க்கான பட்டன்ஸ் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் நமக்கு எல்லா பஸ்லேயும் வர மாதிரி அந்த எமர்ஜென்சி பட்டன்ஸு, அப்புறம் வந்து ஃபேன் கண்ட்ரோலு, ஏசி வந்து மேலே ஆன், இந்த மாதிரி லைட்டு எல்லாத்துக்கான பட்டன்ஸுமே வந்து ரெகுலராக கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஆஸ் யூஸ்வல் வெஹிக்கிளில் தனியாக வந்து டிரைவருக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் டோட்டலாக 63 பேசஞ்சர் ப்ளஸ் ஒரு டிரைவர், 64 பேர் எல்லாருக்குமே தனியாக யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 மணி நேரம் வந்து சென்னையை சுற்றி பார்க்க கிளம்புறோம் அப்படின்னும்போது சில பேருக்கு வந்து மொபைல் சார்ஜ் இல்லாமல் இருக்கும், அவங்களும் யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் போட்டுக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கான பட்டனுமே இங்கே இருக்குது. ஏன்னா ஆள் இல்லாதப்போ வந்து அது ஆன்லேயே இருந்துச்சுன்னா பேட்டரி வீக் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்க்கு. அப்புறம் டோருக்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே ஆஸ் யூஸ்வலாக வந்துடுது. அண்டு 4 ஸ்போக்கில் வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து பஸ்ஸுக்கு ரெகுலராக நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ஜென்ரலான இருக்கக்கூடிய எம்டிசி பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஸ்டீரிங்கே வந்திருக்கு. ஸ்விஃப்டோடைய அதே சிக்னேச்சர் ஸ்டீரிங் தான் வந்திருக்கு. கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்ததுனாலே அதுலேயே வந்து இதுவரை ஓடோமீட்டர் எல்லாமே காட்டிடுது, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறோம்னா. ஆனால் அது இல்லாமல் ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் எடுத்தோம்னா நமக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து வீவர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 75 kmph வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இவங்க டிரைவ் பண்ணுறது என்னவோ 30 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இது எதுக்காகனா இப்போ வந்து சப்போஸ் வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது இஷ்யூ வருது, இல்லைனா டிரைவர் வந்து பேசஞ்சருக்கு ஏதாவது கன்வே பண்ணணும்னா
இங்கேயும் சரி அப்பர் டெக்லேயும் சரி ஈஸியாக வந்து இந்த மைக் மூலமாக கன்வே பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் டெக்லேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அப்பர் டெக்லேயும் ஸ்பீக்கர் இருக்குது. அவர் மைக் எடுத்து அதை ஆன் பண்ணிட்டு பேசினா எல்லா ஸ்பீக்கர்லையுமே அது வந்து கேட்கும். ஸோ எந்த லொக்கேஷன் வந்திருக்கும்ன்றதெல்லாமே கூட அவர் வந்து அதுலேருந்தே கன்வே பண்ணலாம். சீட்டு வந்து டிரைவர் பொறுத்தவரை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட் பெல்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலராக வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எம்டிசி பஸ்ஸில் ரெகுலராக போனீங்கன்னா உங்களுக்குலாம் அது பழக்கமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய கம்ஃபர்ட்லாம் இல்லை, ஜென்ரலாக உட்காரலாம். ஸோ உட்காந்துட்டு நல்ல ஒரு வைடரான வந்து சைட் விண்டோஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் ரெண்டு பக்கமே. அண்ட் மெயினாக வந்து லோவர் டெக்கை விட நமக்கு அப்பர் டெக் தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அதுவுமே நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ இப்போ சீட் இல்லாமல் நிறைய பேர் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நின்றுட்டு போக முடியும். அதுக்கான ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏசி கேபின்ன்றனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு ரோவில். அந்த ரோவில் 2 ஏசி வெண்ட் இல்லாமல் சைட்லேயுமே நிற்கிறவங்களுக்குமே வந்து ஏசி ஃப்ளோ ஏர் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தனி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து 2 பக்கமே எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கேபினில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட், அந்த 2 பக்கமே எட்ஜ் வரைக்குமே வந்து நமக்கு இந்த எல்இடி லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். நைட் டைம்லேயும் வந்து போயிட்டுருக்கும் ட்ரிப்பு போகுதுன்றனால. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் தான் வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து டிரைவர் ஏதாவது கன்வே பண்ணணும்னா இதில் தான் கன்வே ஆகும். மேலேயுமே சேம் இதே செட்டப் தான். அதனால தான் நான் கீழே உங்களுக்கு காட்டிடுறேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் கேமரா இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் லோவர் டெக்கில் 2 கேமரா, அப்பர் டெக்கில் 2 கேமரா. அந்த கேமரா இங்கே இருக்குது. ஸோ 2 பக்கமே வந்து இது வந்து கேப்சர் பண்ணோம். அண்ட் சேஃப்டி விஷயத்துக்கு கொண்டு வந்தோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஓல்வோவில் பார்த்த மாதிரி தான். அந்த ஹைதராபாத் சம்பவத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து பஸ்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சேஃப்டியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான விஷயம் வந்து திருப்பி நடந்துடக்கூடாதுன்ட்டு அதுக்காக ஓல்வோலியே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சைட் விண்டோஸுமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோஸாக தான் வந்து அதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எமர்ஜென்சி டைமில் அதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி எல்லா விண்டோஸ்க்குமே ஹேமர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே செட்டப் இந்த வண்டிலையுமே எல்லாமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹேமர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விண்டோஸுமே பிரேக்கபிள் தான். அண்ட் அதை தவிர இன்னொரு விஷயம் சேஃப்டி என்னென்னா, இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ சீட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு வைடர் ஸ்பேஸ் இருக்குது. உட்காந்து தாராளமாக உட்காந்தனா கூட சடன் பிரேக்கெலாம் ஏதாவது நம்ம டிராஃபிக்கில் போகும்போது அடிக்கிறாங்கன்னா டப்புன்னு முன்னாடி வந்து இடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக இப்போ இந்த அளவுக்கு எனக்கு நல்ல கேப் இருக்குது, காலுமே நீட்டிக்க முடியுது. ஸோ எல்லா சீட்டுமே இல்லை, உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த லாஸ்ட் 3 ரோஸில் வந்து நல்ல ஒரு ஸ்பேசஸ் நீ ரூம் கிடைக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வைடரான ஸ்பேசஸ் நீ ரூம் கிடைக்குது. ஸோ டக்குன்னு பிரேக் அடிச்சா இப்படி வந்து முன்னாடி இடிச்சிடக்கூடாது. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா சீட்ஸுக்குமே கிடையாது. லாஸ்ட்டில் ஒரு 2 ரோக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ரோக்குன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டுக்கிட்டால் அந்த பயப்பட தேவையில்லை. அதோடு சேர்த்து எமர்ஜென்சி ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப் சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டிரைவர் வந்து அதை கவனிக்கலன்னும் போது நம்ம டக்குன்னு இதை வந்து, ஏன்னா டிரைவர் எந்நேரமே இங்கே கவனிக்க மாட்டார், அவர் டிரைவ் பண்ணுறதுல தான் கவனிப்பார். அதை நம்ம சென்னை டிராஃபிக் சொல்லவே தேவையில்லை, ஃபோக்கஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சின்னும் போது நீங்கள் இந்த எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்விட்சை உடனே வந்து அலாரம் பீப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த அலாரம் கூட ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு லைட்டு மாதிரியும் இருக்கும். அதோடவே வந்து எமர்ஜென்சியாக உடனே உங்கள் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும்னா கூட இங்கே வந்து ஸ்டாப் பட்டன்ஸுமே வந்து ஹேமர் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பில்லர்லையுமே வந்து அந்த ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட அங்கே அவருக்கு லைட் எரியும், உடனே அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அண்டு இப்போது மேலே போகக்கூடிய ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம், மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. முன்பக்கமும் நீங்கள் ஏறினீங்கனாலும் ஸ்டெப்ஸ் ஏற முடியும், அதே மாதிரி பின்பக்கம் இருந்தும் நம்ம டைரெக்டாக வந்து டோர்லேருந்து ஏறிக்க முடியும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு டேர்ன் பண்ணி தான் ஏறணும். பட் பின்னாடின்னும் போது டோர்லேருந்து டைரெக்டாக நம்மளால் வந்து மேலே ஏறிக்க முடியும். ஸோ இப்போது மேலே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்னா நம்ம வந்து இந்த படிக்கட்டெல்லாம் ஏறும்போது ரொம்பவே குறுகலான இதுவாக தான் இருக்குது. ஒரு காம்பேக்டான ஒரு இடம் தான் கிடைக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து ஹெட்டை வந்து பார்த்துக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனித்து தான் வைக்கணும். ஸோ அது வந்து அவங்களே வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய இடத்துல ஒட்டியிருக்காங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப்பு, காஷன், மைண்ட் யுவர் ஹெட்னு சொல்லிட்டுலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஏறும்போது நமக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக அப்பர் டெக் தான் நிறைய பேர் ஆசைப்படுவோம். அப்பர் டெக்கில் ஏன் ஹைட்டு 5.6, எனக்கே பாருங்கள் ஒரு ஜான் கூட கேப் இல்லை, ஒரு ஜானை விட கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டு. இதுவே 6 அடியிலலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மண்டை வந்து இதில் படும். அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு கம்மி தான். பட்டு அப்பர் டெக்கோடைய விஷுவல் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சின்னு வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ அப்பர் டெக் வந்தோன்னா சேம் அதே மாதிரி தான் சீட்டு, அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் எல்லாமே கொடுத்துறாங்க.
ஸோ அப்பர் டெக் பொறுத்தவரை இது எதுவுமே வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் மிரர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி பிரேக் பண்ண முடியும், ஆனால் கீழே இருந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி டைமில் குதிக்கிறது ஈஸி. ஆனால் இங்கேருந்து குதிச்சோன்னா அதுவே நமக்கு ஆபத்து தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சைட் மிரர்ஸுக்குமே வந்து நமக்கு ஹேமர் கொடுக்கல. அந்த ஸ்டாப் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் வெஹிக்கிளை. சீட் ரொம்பவே டிமாண்டட் சீட், இந்த ஃப்ரண்ட் சீட். ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்டை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படியும் நம்மளால் டைரெக்டாக நல்லா ஹை மவுண்டட்ல இருந்து பார்க்க முடியும். பயங்கரமான வியூ கிடைக்குதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இப்படி சைடில் இருந்தும் நம்மளால் A to Z பார்க்க முடியும். ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சப்போர்ட் வேணும் இல்லையா, நமக்கு இப்படி முன்னாடி விழக்கூடாதுன்ட்டு. அதுக்காக இந்த ஒரு ஹேங்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க, போட்டுக்க முடியும். இந்த ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 சீட்டுக்கு தான் வந்து ஹெவி டிமாண்ட், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த அப்பர் டெக் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 36 சீட்ஸ் இருக்குது. கீழே லோவர் டெக்கில் 27 சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்பர் டெக் தான் வந்து நிறைய பேர் விருப்பப்படுவாங்கனால அதிகமான சீட்ஸ் வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ நிற்கக்கூடிய இந்த ஃப்ளோருக்கு கீழே தான் வந்து வெஹிக்கிளுடைய பேட்டரி இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 231 kWh அண்ட் 283 kWh சொல்லி 2 பேட்டரி ஆப்ஷன். NMC அண்ட் LFP ரெண்டுமே வருது. ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கான ஒரு வெர்ஷன் பஸ் தான் இது. இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா LFP பேட்டரியில் தான் வருது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முன்னாடியே சார்ஜிங் இதெல்லாமே பேசிட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளுடைய லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக 9.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.6 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் FDSSமே இருக்குது சேஃப்டியை பொறுத்தவரை. ஸோ FDSSன்றது உங்களுக்கு தெரியும், அந்த ஏதாவது ஃபயர் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்து அதை கணிச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடும். பட் வாட்டர் ஸ்ப்ரேன்றது இதில் உள்ள கிடையாது, இன்ஜின் ரூமுக்கு மட்டும்தான். அந்த அந்த மோட்டார் ரூம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் மோட்டார் பேட்டரிஸ், அதுக்கு மட்டுமே வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த நெருப்பு வந்து வராத மாதிரி தடுக்கும். பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸை நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும். இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை ஷோகேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக வந்து வெளியில் போகலான் இருக்கீங்க, இல்லை ஒரு கார்ப்பரேட்டோ ப்ரைவேட்டாவோ ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்கூலெல்லாம் கூட இந்த பஸ் டபுள் டெக்கர் பஸ்ஸை வந்து நீங்கள் ரெண்டல் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு ரூல் தான் மேண்டட்டரி. இந்த பஸ்ஸுக்கு வந்து சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும்தான் பர்மிட் இருக்குது. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் பிளான் பண்ணிக்கலாம் ட்ரிப்பை. ஸோ ரெண்டல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பர் சீட் வந்து 200 rupeesன்றத டோட்டலாக 65 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் ப்ரைஸ் 13,000. அந்த 13,000 பே பண்ணி நீங்கள் வந்து 2 to 3 hours வந்து இந்த பஸ்ஸை ரெண்டல் எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னென்னா, வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பர் டெக் தான் ரொம்பவே விரும்புகிறாங்க. ஆனால் க்ரௌட் எல்லாமே அப்பர் டெக் தான் அதிகமாக இருக்குது. லோவர் டெக்கில் யாருமே விரும்புறதில்லை. அப்படின்றதுக்காக லோவர் டெக்கோடைய ப்ரைஸை வந்து குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எல்லா சீட்டுமே 200 rupees தான் ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் லோவர் டெக்குக்கான சீட்ஸுடைய ப்ரைஸ் வந்து குறைக்க போகிறாங்க. அப்பர் டெக்கு வந்து அதே சேம் 200 rupees தான் இருக்க போகுது. அப்படி வந்து நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு 10,000 கொடுத்து இந்த பஸ்ஸை வந்து ரெண்டல் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு எடுக்கிறீங்க, ஒரு 2-3 days கண்டினியூஸாக எடுக்கிறீங்க, சிட்டிக்குள்ளேயே வந்து 4-5 இடம் விசிட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து 1 day ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கிறீங்கன்னும் போது அதுக்கான பேக்கேஜஸுமே இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரீச் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் கிட்டுமே இருக்குது ஏதாவது எமர்ஜென்சினா. அது மட்டும் இல்லாமல் கீழே 2 மேலே 2 ஃபயர் எக்ஸ்டிங்ஷனுமே வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. மெயினாக இந்த பஸ்ஸில் இந்த டபுள் டெக்கரில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த அப்பர் டெக் இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோஸ்டு டெக்காக இருக்குது. ஆனால் இந்த வெஹிக்கிளை வாங்குறவங்களுக்கு இது தேவைப்படும். என்னென்னா இதில் வந்து ஓப்பன் டெக் ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடு டூரிசம் வந்து இதை க்ளோஸ்டு டெக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ ஓப்பன் டெக்காக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்குன்னு தனி கிரேஸு, அதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் வந்து பார்ப்போம் பாசிபிள் ஃபியூச்சரில் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்னொரு பஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுவுமே வந்து க்ளோஸ்டு டெக்கு சேம் இதே மாதிரி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம எம்டிசியில் வரக்கூடிய டபுள் டெக்கருமே க்ளோஸ்டு மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓப்பன் டெக் இப்போதைக்கு ஆப்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணலை. ஏன்னா மழைலாம் பெஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக உள்ளேயுமே தண்ணி வந்துடும், இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இந்த டபுள் டெக்கரில் அந்த ஓப்பன் டெக்கை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பை இந்த வண்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த டபுள் டெக்கர் திருப்பி ரீஎன்ட்ரி நம்ம சென்னையில் கொடுத்ததை எப்படி நினைக்கிறீங்க? அண்டு இன்னும் நீங்கள் வந்து இதை ட்ராவல் பண்ணிட்டீங்களா? இதை பண்ணலைன்னா கம்பல்சரி ஒரு தடவை ஒரு ட்ரிப் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றதான் என்னுடைய சஜஷன். ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக இதோடைய சிஸ்டர், அதாவது நம்ம விண்டேஜ் பஸ் வந்து எம்டிசியில் ஒன்று லான்ச் ஆகிடுச்சு.
உலா பேருந்து அதோட வீடியோவும் நம்ம வந்து அடுத்து ஷூட் பண்ணி போடுவோம். ஸோ நீங்கள் டிரைவ்ஸ் பக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடனே நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன் வித் டிரைவ்ஸ் பக் தமிழ். நான் இன்னொரு பஸ்ஸோட திருப்பி மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட பெறுகிறேன்.